அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் முன்மொழியப்பட்ட நிகர்நிலை பல்கலைக்கழக இணைப்புக்கு எதிரான போராட்டம் 10வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஜவஹர்லால் நேரு ராஜ்கிய மகாவித்யாலய வளாகத்தில் பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜான் வில்பர்ட் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஜான், இப்போ அந்த பல்கலைக்கழகங்கள்ல 10வது நாளா தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. மேம், இன்னைக்கு காலையில இருந்து இங்கே ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது 10 நாளே 3rd of February இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ப்ரொடெஸ்ட். இன்னைக்கும் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு என்டையர் அண்ணாமலை பிசினஸ் கம்யூனிட்டியும் இந்த ப்ரொடெஸ்ட்ல எங்கேஜ் இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு காலையில இருந்து அவங்க ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில இருந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. இப்பயும் ஸ்டூடெண்ட் காலேஜ் கேட்ல தான் உட்காந்துருக்காங்க மேடம். மாணவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது ஜான், அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க. மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, இது வரைக்கும் அவங்க காலேஜ்ல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனுக்கு த்ரூ தான் எக்ஸாமினேஷன் அவங்க சர்டிபிகேட்ல ப்ரொவைட் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வருஷம் டீம் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு அண்டர்வான் அட்மினிஸ்ட்ரேஷன் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அதனாலே இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இன்னைக்கு அட்வான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் 25, 26, 27 அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கண்டினியூ ஆகும். ஆனா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த பசங்க அட்மிஷன் ஆகுற அவங்களுக்கு எல்லாருக்குமே டி யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் அவங்க டி யூனிவர்சிட்டி த்ரூ தான் சர்டிபிகேட்லாம் சப்ளை ஆகும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே டி யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எங்களுக்கு யாருக்குமே வேண்டாம், எங்களுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எங்களுக்கு கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா சப்போஸ் நீங்க டி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா தனியாக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நீங்க காலேஜ் அட்மிஷன் பண்ணி அதுல நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு டி யூனிவர்சிட்டி நீங்க தாங்க. ஆனா எங்க காலேஜ்ல 7 காலேஜ், ஸோ ஜெயநகரம், என்கோல், அண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், மாயவந்தர் காலேஜ், எங்க எல்லாத்துக்குமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தான் உங்களுக்கு வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க மேடம். இந்த போராட்டம் எப்போ நிறுத்துவோம் அப்படின்னு மாணவர்கள் தரப்புல இருந்து கூறப்பட்டிருக்கா? எப்போ இந்த போராட்டத்தை நிறுத்த போறதா சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே அஷூரன்ஸ் இல்லை, எதுவுமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருந்து வரல, அட்மிஷன்ல இருந்து அவங்களுக்கு வரல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பாண்டிச்சேரி அட்மிஷன் அஃபிலியேஷன் சர்டிபிகேட் தான் அவங்களுக்கு வேணும், டி யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இதுன்றது அக்ரி ஆகணும். ஸோ அப்ப வரைக்கும் இந்த கண்டினியூஷன் ப்ரோக்ராம் இந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூவா இருக்குன்னு சொல்றாங்க மேம். அந்தமானில் பல்கலைக்கழக இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. எதுக்காக ப்ரோட்டஸ்ட் பண்றாங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியை எதிர்த்து தான் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. நாங்க எங்க காலேஜ்ல இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி வருது, இதனால என்ன பிரச்சனை வரும், என்னென்ன சேஞ்சஸ் வரும் கேட்டதுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி தான் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை கைடு பண்ண போறாங்க, அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அதுவும் சேர்த்து 3 வருஷத்துக்கு இப்போ இருக்கிற டீச்சர்ஸை டெல்லி யூனிவர்சிட்டியில் ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஃபீ ஸ்ட்ரக்சர் இல்லாத சேஞ்சஸ் வருமா அந்த மாதிரி எதுவும் கேட்டதுக்கு அதுக்கு எங்களுக்கு சரியான பதில் அவங்க சொல்லவும் இல்லை. இப்போ என்னென்னா, டிஎம் யூனிவர்சிட்டி வந்தால் நிறைய கோர்சஸ் வரும், இப்போ பிஹெச்டி வரும், எல்லாம் எம்ஏ இங்கேயே, கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இங்கேயே ரெடி பண்ணுவாங்க, சைன்லாம் இங்கேயே பண்ணுவாங்க, நம்மளுக்கு டிகிரியோ இல்லை ஹால் டிக்கெட்டோ ரிசல்ட்டோ வர்றதுக்கு டிலே ஆகாது இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தி எந்த ஒரு கிளியரான இதுவும் கிடையாது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல். இது கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சூஸ் எங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல அதெல்லாம் இருக்குல்ல, அதையா எங்க கன்சர்ன் இல்லாம பண்றீங்க நீங்க? ஒரு மிட் செஷன் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க இதை பார்த்து வந்தோம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில எங்க காலேஜ் இங்க வருது, 7 colleges கம்ஸ் அண்டர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஆனா ஒரு மிட் செஷன்ல ஜெட் காலேஜ் சொல்றீங்க இது இப்ப டீம் காலேஜா இருக்கும், நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? யாரும் ஏத்துக்க முடியாது. இந்த ஸ்ட்ரைக் இப்படியே தான் போகும் ஜப் தக் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சொல்யூஷன் எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு எங்க காலேஜ் கவர்மெண்டா வேணும், டீம்டா என்னைக்கும் வேணும். டீன் காலேஜை பத்தி அதோடைய என்ன இது இருக்குன்றத பத்தி பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்களா? ஸ்டூடெண்ட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசினாங்களா? அந்த டீன் யூனிவர்சிட்டி இவ்வளவு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அதை பத்தி எதுவுமே சொல்லலை. ஆனா உங்களுக்கு ஜெயநகரம் காலேஜ் பாண்டிச்சேரி இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆகுது, அவங்க அதோட பயனை அடைஞ்சிருக்காங்க. இந்த காலேஜ்ல படிச்சு இதே காலேஜ்ல பிள்ளைங்க லெக்சரா இருக்காங்க, டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க.
இந்த டீன் காலேஜ் எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்லும்ன்றதே எடுத்து கொடுத்துருக்காங்களா பப்ளிக் கிட்ட எதுவுமே சொல்லலை. பிள்ளைங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் படிச்சிருக்கலாம், ஒரு சில பேரண்ட்ஸ் படிக்காம இருந்திருக்கலாம். அவங்க சொன்ன இடத்துல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களாம். ஆனா மக்களுக்கு இது புரிப்படலை. டீன் காலேஜை பத்தி டீன் காலேஜ்ல இருந்து எந்த லாபம் இருக்குன்னு பப்ளிக் எடுத்து சொல்லுங்க. இதுல இருந்து உங்களுக்கு லாபம் இருக்குன்னு அப்ப மக்கள் ஒத்துக்கிறோம். எதுவுமே இல்லாத போது டீன் காலேஜை கொண்டாடணும்னு சொல்றது முதல் தப்பு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கும் இந்த கல்லூரியை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே இருக்குமாறு இவர்கள் வேண்டுகிறார்கள். சமீபத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கல்லூரியை இண்டிபெண்டன்ட் டீம்டு யூனிவர்சிட்டி கல்லூரியாக மாற்ற முயற்சி செய்கிறது. இதை எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது 10 நாட்களாக. அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கான ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் அவங்களால இதை மாற்றுறதுக்கான ஒரு நியாயம் கொடுக்க முடியல, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல.